ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா இவங்க 2 பேத்துக்கும் வந்து இப்போ வந்து ஒரு போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதாவது நேருக்கு நேரா போர்ன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியா தாக்குதல் நடத்தி இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு மறைமுகமா ஒரு பொருளாதார ரீதியா வந்து ஒரு சின்ன போர் மாரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்குமே நடக்க மாரி இருந்துச்சு. ஏன்னா, இப்ப நமக்கு வந்து ட்ரம்ப் வந்து அதிக ஜிஎஸ்டி அதாவது வரிகள் வந்து போட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாலருந்து நம்ம என்ன பொருள் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சாலும், இங்கிருந்து எந்த பொருள் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோமோ, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இவ்வளோ ட்ரம்ப் நீங்க வந்து இவ்வளோ வந்து குடுக்கணும், இவ்வளோ வரி குடுக்கணும், 100% வரி குடுக்கணும், 50% வரி குடுக்கணும், அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து நமக்கு முன்னாடிலருந்தே சைனா கூட வந்து இந்த பிரச்சனை வந்து அவருக்கு இருக்கு. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸ்ல டீட்டெயில்ஸா பார்க்கலாம். சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 30% வரிய வந்து உயர்த்தி வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுமே நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். நாங்களுமே வந்து அமெரிக்காலேருந்து சைனாக்குள்ள வந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நாங்களுமே வந்து டாக்ஸ் குடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்களுமே ஒரு 10% வந்து டாக்ஸ் வந்து அமெரிக்காலேருந்து இங்க வரக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில வந்து ட்ரம்ப் வந்து 100 வந்து அதிகரிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, மத்த நாடுகள் எல்லாருமே வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். உங்க 2 அதாவது அமெரிக்கா, சைனா இந்த 2 நாடுகள தவிர ஏன்னா 2 நாடுகளுமே வந்து ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டுக்குள்ள ஒரு பொருளாதார பிரச்சனைகள் வரம்போது, அங்க இருக்கிற பொருள்கள் ஏற்றுமதி, இறக்குமதியில வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரம்போது, பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய அந்த சங்கிலி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இது வந்து உடைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே முன் வச்சு, இந்த மாரி எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப ட்ரம்ப்க்கு அவருக்கு என்ன நெனச்சாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் அவரு பதவி ஏத்ததுலேருந்தே நெறைய விஷயங்கள் திடீர் தான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாரியே சைனாலயுமே வந்துட்டு இப்போ வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நான் 100% அதிகம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 30 இருக்கு. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 போட்டு 130% வரி கட்டுற மாரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து சைனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுமே வந்து டாக்ஸ் போடுவாங்க. அதிகம் பண்ணுவாங்க. அதாவது அமெரிக்காலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வந்து அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஏன் இவர் சைனா மேல இப்படி போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால வந்து அரிதான நிலக்கரி பொருட்கள் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மின்சார வாகனங்கள் இதெல்லாம் வந்து நிறையவே அங்கிருந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 70% வந்து சைனாலேருந்து தான் இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து நெறைய வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். ஆயில் இந்த இதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சவுதி அரேபியா இந்த மாரி கண்ட்ரிலேருந்து வருது. ஆனா, ஒரு அரிய வகையான நிலக்கரிகள் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சைனாலேருந்து அதிகமா வந்து நம்ம மத்த நாடுகள் எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ அத வந்து கட்டுப்படுத்தணும். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு அமெரிக்காலேருந்து தான் வாங்கணும். இப்ப மத்த நாடுகள்லேருந்து எல்லாருமே அமெரிக்காக்குள்ள வந்து ஒர்க் பண்றாங்க. அப்படி யாரும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. நீ ஒர்க் பண்றியா? எங்க நாட்டுக்குள்ளேயே வந்து எங்க இதுலயே இருந்து ஒர்க் பண்ணு. நீ இங்கிருந்து அதாவது என்ன சொல்றேன், இங்கிருந்து நீ ஃபர்ஸ்ட் எங்க ஆளுக்கு அதாவது எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கே வந்து ஒர்க் இல்ல. அவங்களே வந்து சும்மா தான் இருக்காங்க. நான் ஏன் உனக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு தான் அவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஒர்க் வேணும்னா நீ உங்க ஊர்லயே போய் பார்த்துக்கோ. இங்க வந்து பார்க்காத. அப்படி பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, நீ ஏதாவது ஜிஎஸ்டி கட்டுற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாரு. அப்படியே ஓகே நீ எங்க ஊர்ல வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே, நீ அப்படியே உங்க கம்பெனியோட சேர்த்துட்டு வந்து இங்க வந்து உட்காந்துரு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாரு. ரீசென்ட் டைம்ஸ்ல கூட இந்த மருந்துக்கு வந்து 100% ஜிஎஸ்டி போட்டிருந்தாரு. அதுலயுமே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் குடுத்து இப்ப நவம்பர் 1ஆம் தேதி வந்து அதிகம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதே மாரியே ஒரு டேட் குடுத்து முன்னாடி ஒரு கரெக்ட்டா இந்த மந்த் முடியறக்கு அதாவது இந்த அக்டோபர்ல தான் நினைக்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ள மருந்துகளுக்கெல்லாம் வந்து 100% ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாரு. இந்த 3 நாளைக்குள்ள அதாவது அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற மருந்து கம்பெனிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டோ, இல்ல அங்க வந்து நம்ம ஒரு இடத்த வந்து நாங்க இந்த இந்த இடத்துல நாங்க ஃபேக்டரி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி நம்ம அந்த இடத்துக்குள்ள போயிட்டோம்னா, இப்ப வந்து அவங்களுடைய கம்பெனி அதாவது அவங்க ஊருக்குள்ள நம்ம போய் ஒர்க் பண்ற மாரி தான். அப்படி இருந்துச்சுன்னா நான் உனக்கு வந்து டாக்ஸ் போட மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு டைரக்ட்டா நீ இங்க இருந்தீன்னா நான் உனக்கு டாக்ஸ் போட மாட்டேன். நீ வேற ஊர்க்காரனா இருந்தீன்னா உனக்கு நான் டாக்ஸ் போடுவேன்டா. அப்படிங்கிற மாரி தான் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதே தான் இங்கேயுமே பண்ணிட்டு இருக்காரு. சைனாலயுமே வந்து இப்ப அத தான் பண்ணிட்டு இருக்காரு. சைனால வந்து இந்த ஸ்மார்ட் போன் உபயோகிக்கிறது, அப்புறம் வந்து ராணுவ உபகரணங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அதிகமா வந்து அங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தணும். எங்க கிட்ட இருந்து அதிகமா வாங்கணும்.
மற்ற என்ன சொல்றது, நாங்களே உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகள்லாம் எங்கள்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் கொண்டு வர பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துகளுக்குலாம் எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளேருந்தே தயாரித்து நீங்கள் வேறு எங்கே வேணால் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ, சேம் அதே தான் இங்கேயுமே வந்து கொண்டு வராரு. ஆனால் இவர் இதை ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க இவங்களுக்கு வந்து எச்சாதான் செலவாகும். ஏன்னா இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க நாட்டிலேருந்து ஒரு வளம் கிடைக்குதுன்னா அதை அங்கேயே அவங்க தயாரித்து அது அது மூலிமா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஒரு தனி செலவு, அவங்களுக்கு ரொம்பவே செலவு கம்மியாக இருக்கும். உள்ளேயே மேனுஃபேக்சரிங் பண்ணனால அதுக்கான திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு மேபி பெரிய செலவாக வருமே தவிர வேறு எந்த செலவும் அவ்வளோக்கா வராது. அதை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இதை வந்து அமெரிக்காக்குள்ளே தான் கொண்டு போய் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து அந்த பொருள்கள்லாம் அமெரிக்கா கொண்டு போய் அங்கே ரெடி பண்ணி திரும்ப மற்ற நாடுகளுக்குலாம் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஏதோ ஒரு வேலையை சுற்றி வளைச்சு பண்ணுற மாதிரி தான் வந்து அவர் பண்ண சொல்கிறாரு. இப்படி தான் வந்து அமெரிக்கா நீங்கள் வந்து இப்படி பண்ணணும். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாலேருந்து தான் இந்த டேக்ஸ் பிரச்சனை வந்து இருக்குது. ஆனால் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப நாளாகவே வந்து சண்டை போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி மறைமுகமாக அடிச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து சைனா கூட வந்து நம்ம கை கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன சைனாவும் இதனால நமக்கு என்ன பிரச்சனை, சைனாவுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சைனாவும் ஒரு மிகப்பெரிய நாடு தான், அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய நாடு தான். ரெண்டுலையுமே வந்து அதாவது இவங்களும் இவங்க மேலே டேக்ஸ் போடுறது இவங்களும் இவங்க மேலே டேக்ஸ் போடுறது அப்படிங்கும் போது பொருளாதார அடிப்படை வந்து ரொம்பவே சரிஞ்சு போயிடும். நம்ம ஷேர் மார்க்கெட்லையா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்துக்கும் ரேட் அதிகமாகும். அப்படிங்கும் போது நிறைய பொருட்கள் வாங்குறது கம்மியாகும். நம்மளுக்குமே வந்துட்டு இப்போ இங்கே அதிகமாக இருக்குன்னா நம்ம நாடுகளுக்குமே கம்மியாகும். நம்ம நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாடுகளுக்குமே கம்மியாக இருக்கும். நம்மளுமே நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றுமதியில் வந்து அதிகமாக உலக நாடுகள்லேயே இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது இந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து டேக்ஸ் இந்த ரேட்டில் ஏறுனா அதுக்குமே வந்துட்டு கம்மியாக ஏதாவது பொருளாதார அடிப்படையில் கம்மியாக நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது ரொம்ப ஒரு அந்த பொருளாதார சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே சீர்குலைஞ்சு போகிற நிலைமை கண்டிப்பாக வரும். சைனா வந்து இந்த உலகத்திலேயே அரிதான இந்த நிலக்கரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இது வந்து 70% வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட் இருக்குல்ல, இதோட உற்பத்தியில 90% வந்து சைனா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் டேக்ஸ் ஏற்றி இதெல்லாம் வாங்க முடியாம, ஒரு மேக்னெட்லாம் நார்மலாக சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு விலை ரேட் ஏறுது அப்படிங்கும் போது நிறையவே வந்து இதுக்கெல்லாம் ஒரு விலை ரேட் அப்படிங்கும் போது ஏன்னா இது நிறைய ஸ்கூல்ல இல்லை வேற ஏதாவது மற்ற எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுலையுமே மேக்னெட்டிக் நிறைய வச்சு நம்ம திங்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்னென்னு தெரியும். அது எல்லாமே வந்து நம்ம வாங்க முடியாமல் போகும். இது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த பொருள் மூலியமா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்குலாம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படும். ஒரு மெயினான பொருள் அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோன்னா அந்த விஷயங்களுக்குமே வந்து ரேட் கண்டிப்பாக ஏறும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்தியா வந்து தாக்கறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு நேராக ஒரு நாடையும் இன்னொரு நாடையும் தாக்குறது இல்லாமல் மறைமுகமாக, அதாவது ஒரு கோல்டு வார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொருளாதார அடிப்படையில் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி விஷயம் தான் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த அரிய வகை நிலக்கரி இருக்குல்ல, இது வந்து ஒரு 17 வகையாக வந்து இருக்குது. இது எதுக்கெல்லாம் இப்போ தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள், அப்புறம் இந்த போர் கருவிகள் இந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெரிய நாடுகள் இருந்தால் நம்ம மற்ற நாடுகள் எல்லாமே வந்துட்டு இந்த போர் கருவிகள், ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாமே நம்மளே ஃபோனில் பார்த்துருப்போம், மேட் இன் சைனா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம். அது எல்லாமே இப்போ ரேட் அதிகமாகுது, இந்த மாதிரி விஷயத்தினால அதிகமாகுதுன்னா நம்மளாலையுமே வந்து நம்ம மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது பண்ணாலுமே அதுக்கான திங்ஸ் எல்லாமே அந்த நாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த நாடுலேருந்து சேல் பண்ணி ஒரு பொருள் கிடைக்குது, அதை வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே சேல் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. அது வந்து மேட் இன் சைனாவாக இருக்கும். ஆனால் அதே ஒரு பொருள் வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் அந்த திங்ஸ் இங்கே வந்துருச்சு, அதை வச்சு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னா அதை மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த நிலக்கரி, அதாவது அந்த அரிய வகை நிலக்கரி மூலிமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அதாவது 1-2 பொருள் சைனாவில் மட்டும்தான் இது இருக்குது. அமெரிக்காலேருந்து நம்ம நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மாறி நமக்கு ஒரு டேக்ஸ் அதிகமாக போகும்போது கண்டிப்பாக இது வந்து யாராலையும் வாங்க முடியாத ஒரு சிக்கலாகும். ஒரு சின்ன பொருள்களுக்கே வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கான விஷயமா ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா 2 நாடுகளுமே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, பேச்சுவார்த்தையும் எதுவும் பேசுகிற மாதிரி தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.